அனைவருக்கும் வணக்கம். ஃபேக்ட்ரிஸில் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அட்மின் அண்ட் ஹெச்ஆர் மெயின்டைன் பண்ணுற முக்கியமான லீகல் டாக்குமெண்டேஷன் பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் ஃபார்ம் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃபேக்ட்ரி லைசன்ஸ்னால் என்ன, எந்த ஃபேக்ட்ரிஸ்க்கெலாம் இது அப்ளிகபிள் ஆகும், இதுக்கான லீகல் ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்குது, ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், எந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டியை நம்ம அப்ரோச் பண்ணணும், இது எல்லாம் தான் ஃபேக்ட்ரி லைசன்ஸோட ஓவரால் அவுட்லைன். இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்ஸ் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வாங்குறதுக்கும் ரெனியூவல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேக்ட்ரி லைசன்ஸ் அப்படின்றது ஒரு லீகல் டாக்குமெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த லைசன்ஸ் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஃபேக்ட்ரிஸில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹார்ஸ் பவரில் மிஷின்ஸ் இருக்குது, ஃபேக்ட்ரி பிளான் அப்ரூவல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு ஃபேக்ட்ரி ஆர்ஓசி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருந்தாலும் எம்எஸ்எம்இ மாதிரி சர்டிஃபிகேஷன்லாம் இருந்தாலும் அந்த ஃபேக்ட்ரி தி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அண்டரில் வர பட்சத்தில் இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வாங்கணும். அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் 10 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் பவரில் ரன் ஆகிற மிஷின்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அண்டரில் வந்துடும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கலில் ரன் ஆகிற மிஷின்ஸ் இல்லைனாலும் அந்த ஃபேக்ட்ரியில் 20 பேருக்கு மேலே வேலை பார்க்கும்போது அதுவும் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அண்டரில் வந்துடும். ஸோ இந்த கேட்டகரி ஃபேக்ட்ரி எல்லாத்துக்குமே இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸ் அப்படின்றது அப்ளிகபிள் தான். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அப்படின்றது ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸோட ஹெல்த்து, சேஃப்டி, வெல்ஃபேர், வேஜஸ், ஒர்க்கிங் டைம் இது எல்லாமே ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். ஸோ இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதுக்குன்னு ஒரு தனி மினிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வாங்கும்போது நம்ம ஃபேக்ட்ரிஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸோட இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த ஹெல்த்து, சேஃப்டி, வெல்ஃபேர், வேஜஸ் இது எல்லாமே லீகலாக அலைன் ஆகிருக்கு அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஃபியூச்சரில் லீகலாக நம்ம ஃபேக்ட்ரிக்கு ஏதாவது இஷ்யூஸ் வர பட்சத்தில் இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். அதே மாதிரி ஃபேக்ட்ரிக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா சப்சிடிஸுமே இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். தி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸ் கொடுக்குற அத்தாரிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வேணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் அப்ரோச் பண்ணணும். அதே மாதிரி ஃபேக்ட்ரியோட நேச்சரை பொறுத்து இந்த ஹசார்டஸ் ஃபேக்ட்ரி, நான் ஹசார்டஸ் ஃபேக்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபேக்ட்ரி லைசன்ஸுக்கு 1 இயர்லேருந்து 5 இயர் வரைக்கும் வேலிடிட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸை ரெனியூவல் பண்ணணும். ஸோ இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸ்னால் என்ன, எதுக்காக இது தேவைப்படுதுன்ற டீட்டெயிலாம் இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கான லீகல் கண்டிஷன், தி தமிழ்நாடு ஃபேக்ட்ரிஸ் ரூல்ஸ் 1950 இதில் ரூல் நம்பர் 4 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ் டு ஒர்க் ஏ ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூலில் தான் இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸுக்கு தேவையான எல்லா கண்டிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வாங்குறதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். பேசிக்காக ஒரு ஃபேக்ட்ரி புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு தேவையான லீகல் லைசன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் மூலயமா தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்லி தேர்ட் பார்ட்டி மூலயமா தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஏர் வாட்டர் கன்சென்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஃபயர் லைசன்ஸ், ஃபேக்ட்ரி லைசன்ஸ்னு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் ஃபேக்ட்ரி லைசன்ஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் 1 ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வாங்குறதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அது எல்லாமே ஃபில் பண்ணணும். ஆக்குபையரோட நேம், அட்ரஸ், பேன் அக்கௌண்ட் நம்பர், ஃபேக்ட்ரியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் மேனுஃபேக்சரிங், ஒர்க் டீட்டெயில்ஸ், எம்ஓஏன்னு சொல்லுவாங்க, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், எம்ஓஏ, ஏஓஏ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பில்டிங்கோட லே அவுட் அப்ரூவல், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் அந்த அப்ளிகேஷன் கூட நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து அப்ளை பண்ணி தான் நம்ம ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அத்தாரிட்டியிலேருந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு எதுவுமே கொரிஸ் இல்லாத பட்சத்தில் ஃபார்ம் 2ன்னு சொல்லி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஃபார்ம் 4 இதுதான் ஃபேக்ட்ரி லைசன்ஸ், அதை வந்து நமக்கு இஷ்யூன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸில் 1 இயர் ஆர் 2 இயர் ஆர் 5 இயர்னு ஃபேக்டரியை பேஸ் பண்ணி வேலிடிட்டி பீரியட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேலிடிட்டி முடியும் போது நம்ம ஃபேக்ட்ரி லைசன்ஸை மறுபடியும் ரெனியூவல் பண்ணிக்கணும். லைசன்ஸை ரெனியூவல் பண்ணுறதுக்கும் சேம் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸ் எங்கே அப்ளை பண்ணணும், யார் இதுக்கான அத்தாரிட்டி? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் நம்ம ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வாங்க முடியும். டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே ஜாயிண்ட் டைரக்டர், சீஃப் டைரக்டர்னு நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் இந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸ் கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி உள்ளவங்க.
ஓவரால் இந்த ஃபேக்டரி லைசன்ஸை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேருந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சைனிங் ஆஃப் GS.